சட்ட எரிப்பு போராட்டம், 17வது ஷரத்தை எரிக்கிற போராட்டம் நடக்குது. எரிச்ச உடனே அதை காரணமாக காட்டி 10 சட்டமன்ற உறுப்பினர்களை பதவி நீக்கம் செய்து விடுகிறார் அவைத்தலைவர். ஜானகி அம்மையாருடைய வேண்டுகோளை ஏற்று ராகவானந்தம், ராஜாராம் இவர்களெல்லாம் கலைஞருடைய கோபாலபுரம் இல்லத்திற்கு சென்று ஆதரவு கேட்கிறார்கள். சார், அது உண்மைதானே சார்? உண்மை. இவர்களுக்கு வேண்டியவர்களை வைத்து நடக்கிற இந்த வாக்கெடுப்பில் இவர்கள் 97 வாக்குகள் வாங்கி இந்த அவையில் அவர்கள் வெற்றி பெற்றுவிட்டார்கள். அன்னைக்கு மாலையிலேயே இது ஒரு பெரிய களங்கம் ஜனநாயகத்திற்குன்னு சொல்லிட்டு ராஜீவ்காந்தி பிரதமர் சொல்லுகிறார். அன்னைக்கே ஆளுநர் ஆட்சி பிரகடனப்படுத்தப்படுகிறது. எனக்கு தெரிஞ்சு ஆரம்பிரப்பன் அன்னைக்கு முதல்வராகணும்னு நினைச்சிருந்தா அதை யாரும் தடுத்திருக்க முடியாது. விடுதலை புலிகளுடைய நடமாட்டம் தமிழக கடலோர பகுதிகளில் அதிகமாகிடுச்சு அப்படின்லாம் சொன்ன உடனே அவர் என்ன சொன்னார்? உல்ஃபா தீவிரவாதிகள், அஸ்ஸாமினுடைய தீவிரவாதிகள் இங்கே முகாம் அமைத்திருக்கிறார்கள். ஆரம்பமில் நேயர்களுக்கு இனிய வணக்கம். இந்த அரசியல் தேர்தல் காலநொடியில் நாம் தொடர்ந்து 1952 நடந்த சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தல் குறித்து, அதனுடைய வரலாற்று பின்னணி, தேர்தல் எப்படி நடந்தது என்பது குறித்தெல்லாம் நாம் பேசி வருகிறோம். நமக்கு இந்த முறை 1989 சட்டமன்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், அந்த கள சூழ்நிலை எப்படி இருந்தது என்பதை நமக்கு விவரிக்க ஐநாவுடைய முன்னாள் அலுவலர் பேராசிரியர் முனைவர் இரா கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் விஜய். சார், இப்போ 1989 நம்ம இதில் கலைஞர் அரியணை ஏறுகிறார். ஆனால் அந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா அவர்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு 24 நாட்கள் முதலமைச்சர் பதவியில் அமர்ந்திருக்கிற ஜானகி அம்மா அவர்கள் தலைமையிலையும் தேர்தல் சந்திக்கிறார்கள். ஆர்எம்பி உட்பட பெரிய ஒரு அன்றைக்கு அறியப்படுகிற ஒரு ஆளுமைகள்லாம் இருந்திருக்கிறாங்க. இந்த 89 தேர்தல் எப்படி கணிக்கிறது? 84 நம்ம 85 திரும்பி வரார் எம்ஜிஆர், ஆட்சி பொறுப்புக்கு வரார். அதுக்கப்புறம் 87 அவர் தவறிடுறார். 87 டிசம்பர் 24 கிறிஸ்மஸ்க்கு முந்தின தினம் தவறிடுறார். அதுக்கு முன்னாடி நடந்த 1-2 நிகழ்ச்சியை நம்ம பார்த்துட்டுறது நல்லது. அப்போ தான் 89 தேர்தலுக்கு நம்ம போகிறதுக்கு ஏதுவாக இருக்கும். இவங்க 86 ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 17வது உருபு, அதாவது ஷரத்து, அதை எரிக்கணுன்றாங்க. அது மொழி தொடர்பான ஷரத்து. அந்த ஷரத்தில் இந்தி ஆட்சி மொழியாக இருக்கும் என்பது அந்த ஷரத்து. அதை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்ட எரிப்பு போராட்டம், அதை பேராசிரியர் அன்பழகன், அப்புறம் இன்னும் ஒரு 9 சட்டமன்ற உறுப்பினர்கள், இன்னும் சில பேர், இவங்கெல்லாம் எரிக்கிறாங்க. சட்டமன்றத்திற்கு 84 தேர்தலில் கலைஞர் கருணாநிதி போட்டியிடவில்லை. அவர் போட்டியிடாத ஒரே சட்டமன்ற தேர்தல் அதுதான். 57 அவர் இருந்த வரைக்கும் ஒரு எல்லா தேர்தல்களிலும் போட்டி போட்டார். 2016 அவர் போட்டி போட்ட கடைசி தேர்தல். அதில் சட்டமன்றத்திற்கு அவர் போட்டி போடாத ஒரே ஒரு தேர்தல் 1984 தேர்தல். ஏன்னா அவர் சட்டமன்ற மேலவையில் இருந்தார். அது வரைக்கும் சட்ட மேலவை இருந்துச்சு. 86 தான் அது போகுது. ஸோ சட்டமன்ற மேலவையை திடீரென்று கலைக்கணும்ன்ட்டு எம்ஜிஆர் ஒரு முடிவு எடுக்கிறார். இதை ஆழ்ந்து பரிசீலித்து எடுக்கப்பட்ட முடிவுன்ட்டு நாவலர் நெடுஞ்செழியன் சொல்கிறார். அவர் தான் நிதியமைச்சர், அவை முன்னவர். அது ஏன்றது இன்னும் சரியாக விளங்கலை, எதனால் அவர் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தார். ஆனால் சட்டமன்ற மேலவையில் அந்த மேலவையில் கலைக்காத பட்சத்தில் அந்த மேலவையில் திமுகவினுடைய எதிர்க்கட்சி தலைவராக, சட்டமன்ற மேலவை எதிர்க்கட்சி தலைவராக கலைஞர் கருணாநிதி வருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருந்த நேரத்தில் அது கலைக்கப்படுது. இதுக்கிடையில் இந்த சட்ட எரிப்பு போராட்டம், 17வது ஷரத்தை எரிக்கிற போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்தில் நடந்தவர்கள் சட்டத்தை மீறிவிட்டார்கள். அவர்களுடைய உறுதிமொழியை, அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க எழுதிய உறுதிமொழியை, ஆமாம், அவர்கள் PH பாண்டியன் என்ற அவைத்தலைவர், வானளாவிய அதிகாரம் உள்ளவர், அவைத்தலைவர் என்பவருக்கு வானளாவிய அதிகாரம் உண்டுன்னு சொன்ன அவர் PH பாண்டியன் அவர்களை சட்டத்தை காரணம் காட்டி முதல்ல அந்த அந்த போராட்டத்திற்கு முன்பாகவே அவர்களுக்கு தூது விடுகிறார்கள். இதெல்லாம் பண்ணாதீங்க, இது பண்ணிங்கன்னா பெரிய சங்கடங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும், இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி விடுறாங்க. அதை மீறி திமுகவினர் செய்கிறார்கள். ஏன்னா இதே மாதிரி முன்னாடி அண்ணா ஒரு தடவை பண்ணார். அந்த போராட்டத்தில்
கடைசி வரைக்கும் உண்மையிலேயே ஒரு தாளை எடுத்து அதில் அதனுடைய சட்ட வரிகளை எழுதி எரிக்கிறது என்பது நடக்கலை. நடக்கிறதுக்கு முன்பாகவே அவரை கைது செய்து விடுகிறார்கள், எங்கே அண்ணாவை. அதனால் அதை ஒரு முன்னுதாரணமாக வச்சுக்கிட்டு இவர்கள் இந்த போராட்டத்தில் இறங்குகிறார்கள். ஆனால் இப்போ எரிச்சிடுறாங்க. எரிச்ச உடனே அதை காரணமாக காட்டி 10 சட்டமன்ற உறுப்பினர்களை பதவி நீக்கம் செய்து விடுகிறார் அவைத்தலைவர். அவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க. நீதிமன்றத்திலும் அவர்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரவில்லை. ஸோ 22 சட்டமன்ற உறுப்பினர்கள் 84 இருந்த திமுக 12 சட்டமன்ற உறுப்பினர்களாக அதனுடைய பலம் குறைந்து விட்டது. இந்த சூழலில் 87 எம்ஜிஆர் மறைந்துடுறார். மறைஞ்ச உடனே யார் முதல்வராகிறதுன்ட்டு நான் முன்னாடியே சொன்னேன். ஆர்எம்பி கிட்ட கட்சி முழுமையாக வந்துருச்சு. ஆர்எம்பி தேர்ந்தெடுத்த பல சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தார்கள். அவருக்கு பெரும்பான்மையான ஆதரவு இருந்துச்சு. ஜெகத்ரட்சகன் சொல்கிறார், அவருடைய அணியில் இருந்து ஜெகத்ரட்சகன் சொல்கிறார், பெரும்பான்மையான அவருக்கு வேண்டிய அறுதி பெரும்பான்மை மெஜாரிட்டி கிடைக்கிற அளவுக்கு எல்லாரும் கையெழுத்து போட்டு அவர் தான் முதல்வராகணும்ன்ட்டு நாங்கள் தயாராக இருந்தோம். அந்த நேரத்தில் ஜானகி அம்மையார் தானே முதல்வராகிறதாக சொல்லிட்டாங்க. நாங்கள் கூட வந்துட்டு என்னங்க இது அப்படின்னோம். தலைவருடைய மனைவி அவங்க விருப்பப்பட்டுட்டாங்க, நாம் அதை நடத்தி தரோம். அவர்களாகவே முடிவு எடுத்திருக்க கூடுமா, அல்லது ஆர்.எம். வீரப்பன் போன்றவர்கள் போய் நீங்கள் எந்த பிரச்சனையும் இருக்காது, அவங்க இருந்துட்டால் நம்ம பேக் ட்ராப்பில் நம்ம ரூல் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்க கூடுமா சார்? எனக்கு தெரிஞ்சு ஆர்.எம். வீரப்பன் அன்னைக்கு முதல்வராகணும்னு நினச்சிருந்தா அதை யாரும் தடுத்திருக்க முடியாது. அதை தடுத்திருக்கக்கூடிய ஒரே ஒருத்தர் ஜானகியாக தான் இருந்திருக்கணும். இன்னொரு பங்கில் ஜெயலலிதாவுடைய ஆதரவாளர்கள் அதை தடுத்திருக்கலாம். அதனால் அது எப்படி முடிஞ்சிருக்குன்றது நமக்கு ஆங்கிலத்தில் கவுண்டர் ஃபேக்சுவல்னு சொல்லுவாங்க, அது மாதிரி நமக்கு தெரியாது. அது நடக்கலை. அது நடந்திருந்தால் என்ன நடந்திருக்குன்றது நமக்கு தெரியாது. ஆனால் பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவில் ஜெயலலிதாவை சாராதவர்கள் ஆர்எம்பி பக்கம் இருந்தார்கள். அவர்கள் தான் ஜானகி பக்கம் இருந்தார்கள். இப்போது 133 பேர் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக வசம் இருக்கிறார்கள். அதில் 133 கிட்டத்தட்ட 36 பேர், 30க்கும் கொஞ்சம் மேலே இருக்கவர்கள் ஜெயலலிதாவுடைய ஆதரவாளர்கள். அவர்கள் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக 2 பிரிவாக அதிமுக பிரியுது. அதில் ஒரு பிரிவுக்குடைய தலைவர் ஜானகி அம்மையார். அவர்கள்கிட்ட தான் கட்சியினுடைய அமைப்பு இருக்குது. சட்டமன்ற கட்சியினுடைய பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்க பக்கம் இருக்காங்க. கிட்டத்தட்ட 97 பேர் அவங்க பக்கம் இருக்காங்க. 97 பத்தாது, உங்களுக்கு 107 வரணும். எப்படி கணக்குன்னு சொல்கிறேன், 118 இருந்தால் தான் நீங்கள் அமைச்சரவை அமைக்க முடியும். ஆனால் 10 திமுக உறுப்பினர்கள் இல்லை. ஒன்று, அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்கிறேன். அதனால் 36 பேர் இவர்கள் பக்கம் இருக்கிறாங்க, ஜெயலலிதா பக்கம் இருக்காங்க. அவங்க நாவலர் நெடுஞ்செழியனை அந்த கட்சியினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கிறார்கள், அந்த பிரிவினுடைய தலைவராக. இப்போ அதிமுக 2ஆக பிரிஞ்சிருக்கு. இவர்கள் பின்பு 2 பேரும் தனியாக தான் 89 தேர்தலில் தனித்தனியாக நிற்பார்கள். இவங்களுக்கு புறா இரட்டை புறா ஜானகி அம்மையாருக்கு, இவருக்கு சேவல் ஜெயலலிதா அணிக்கு கிடைச்சது. அதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னு சொல்லிடுவோம். இதுக்கு இடையில ஜானகியை அமைத்து கவர்னர் குரானா நீங்கள் பதவி எடுத்துங்க, ஆனால் 3 வாரத்தில் உங்களுடைய அறுதி பெரும்பான்மையை நீங்கள் சட்டமன்றத்தினுடைய தளத்தில் நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இப்போது அந்த வாக்கெடுப்புக்கு முதல் நாளில் வரைக்கும் காங்கிரஸ் அந்த ஆட்சியை ஆதரிக்கும்ன்ற மாதிரி ஒரு நிலைமை இருந்துச்சு. காங்கிரஸ்க்கு 60 இடங்களோ என்னமோ இருக்குது. அதனால் அவர்கள் ஆதரிச்சிட்டாங்கன்னா ஜானகி அம்மையார் மிக எளிதாக முதல்வராகவே இருந்துருவாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் பல குதிரை பேரம் நடக்குதுன்னு சொல்லி, அதுக்கப்புறம் திமுகவை கூட அவர்கள் அணுகுனாங்கன்னு சொல்லி காங்கிரஸ் தன்னுடைய ஆதரவை விலக்கி கொண்டது. ஒன்றுபட்ட கட்சிக்கு தான் எங்கள் ஆதரவு, இந்த மாதிரி பிரிஞ்சிருந்தால் நாங்கள் ஆதரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர்கள் விலகிவிட்டார்கள். அவர்கள் என்ன நினச்சிருக்கணும்னா, இந்த அரசு விழுந்துரும், இதற்கப்புறம் வரக்கூடிய தேர்தலில் தங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது. ரொம்ப நாளைக்கு பிறகு அவர்கள் 67 விட்டதை திருப்பி 87 பிடிச்சிடலான்ற மாதிரி அவங்க நினச்சாங்க. அவர்கள் கணிப்பு தனியாக தவறாக போயிடுச்சு. இந்த மாதிரி இப்படி ஊசலாடிட்டு இருக்க ஒரு நிலை வேண்டான்ட்டு 24 நாட்கள் மட்டுமே ஜானகி முதல்வராக இருந்தார். முதல் பெண் முதல்வர் தமிழகத்தில் அவர். ஸோ இப்போ அறுதி பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய அந்த வாக்கெடுப்பு நடக்க வேண்டிய நாள். அன்னைக்கு காலையில் அவை கூடுது. வந்த உடனே PH பாண்டியன் என்ன சொல்கிறாரு, 5 காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய ராஜினாமாக்களை பதவி விலகலை அனுப்பியிருக்கிறார்கள்னு சொல்கிறார். அதில் ஒருத்தர் EV.K.S. இளங்கோவன்.
அதில் இந்த 5 பேரில் ஒருத்தர் திரும்ப பெற்றுக்கொள்கிறார். அது நம்ம உள்ளே போக வேண்டாம். இந்த 5 பேரும் யாருன்னா 60க்கு மேலே வந்து உறுப்பினர்கள் காங்கிரஸுக்கு இருக்கிறாங்க. இந்த 5 பேரில் இந்த 5 பேரும் யாருன்னா சிவாஜி கணேசனுடைய ஆதரவாளர்கள். அவருடைய அணியில் இருப்பவர்கள். காங்கிரஸுடைய பல அணிகள் உண்டு, அதில் அவருடைய அணியில் இருப்பவர்கள். அவர்கள் இது எம்ஜிஆர் ஆட்சி, அதாவது ஜானகி அம்மாவனுடைய ஆட்சியை காப்பாற்றணும்னு நினைக்கிறவர்கள் அவர்கள். அதாவது உங்களுக்கு சட்டமன்றத்தினுடைய பலம் குறைய குறைய சட்டமன்றத்தில் எவ்வளவு பலம் இருக்கிறதோ அந்த பலத்தில் பாதியும் கூட ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் உங்களுக்கு ஆதரவாக இருந்தால் நீங்கள் அரசமைக்கலாம். அதுதான் நிலைமை. அதனால் போதுமான அளவு இவர்களுக்கு பலம் இல்லை. யாருக்கு? ஜானகி அம்மையாருக்கு. ஜானகி அம்மையாருக்கு இருக்கக்கூடிய பலம் வந்து 97 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான். அவங்களுக்கு தேவையான பலம் பின்னாடி இதெல்லாம் நடந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம்னா அவர்களுக்கு 107 தேவைப்படும் கடைசியில், இறுதியில். அதை கூட அவர்களால் பெற முடியாத ஒரு சூழல் இருக்கும். அதை நம்ம பார்ப்போம். இதை இப்படி சொல்கிறார். சொல்லிவிட்டு அவையை ஒத்தி வைக்கிறார். 12 மணிக்கு அவை மீண்டும் கூடுது. காலையில் 10 மணிக்கு கூடுது. 5 பேர் ராஜினாமான்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவையை ஒத்தி வைக்கிறார். 12 மணிக்கு மீண்டும் வருகிறார். 12 மணிக்கு வரும்பொழுது இப்போ என்ன சொல்கிறாரு? 6 அமைச்சர்களை நான் தகுதி நீக்கம் செய்கிறேன்னு சொல்லிட்டு KKSSR, அரங்கநாயகம், பண்டுட்டி ராமச்சந்திரன், நாவலர் நெடுஞ்செழியன், அதுக்கப்புறம் திருச்சி சவுந்தரராஜன், இன்னொரு அமைச்சர், இந்த 6 பேரை திருநாவுக்கரசர் நினைக்கிறேன் ஜெயலலிதா அணியில் இருக்கிறார்கள். அவர்கள் கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் அவர்கள் கட்சி மாறிவிட்டார்கள், தகுதி நீக்கப்படுகிறார்கள்னு சொல்லிட்டு பண்ணிட்டார். ஏற்கனவே 5 பேர் குறைஞ்சிருச்சு அவை. இப்போ ஒரு 6 பேர், 11 பேர், 234 இருந்தது, இப்போ 223 ஆயிடுச்சு அவையினுடைய மொத்த பலம். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? 3 மணிக்கு அவை திருப்பி கூடுன்றார். 3 மணிக்கு கூடும் பொழுது சிவராமன் சொல்லிட்ட காங்கிரஸ் உறுப்பினர் போய் அவையை வந்து அவைத்தலைவருடைய இடத்துல போய் அவருடைய மடியிலேயே உட்கார்ந்ததா முரசொலி சொல்லுது. போய் உட்கார்ந்துட்டு அவர் அவையை நடத்திட்டு PH பாண்டியனை தகுதி நீக்கம் பண்ணுறார். ஒரே அமளி, அடிதடி எல்லாம் நடக்குது. உடனே PH பாண்டியன் அப்போது வால்டர் தேவாரம் கமிஷனராக இருக்கார். அவருடைய தலைமையில் இருக்கிற இரும்பு தொப்பி அணிந்த, கவசம் அணிந்த போலீஸ்காரர்களை முதன்முறையாக சட்டமன்றத்தில் அனுமதிக்கிறார். அவர்கள் வந்து எல்லாரையும் அடித்து மொத்த இவர்களை துரத்திடுறாங்க. காங்கிரஸ் உறுப்பினர்களையும் ஜெயலலிதா அணியில் இருப்பவர்களையும் துரத்திடுறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி வந்து அவை இறுதியாக 4வது முறையாக 4 மணிக்கோ என்னமோ கூடுது. இப்போ கதவெல்லாம் மூடிடுறாங்க. இப்போது சட்டமன்ற உறுப்பினர்களை அடித்து துரத்தி அனுப்பியாச்சு. எதிர இருந்த உறுப்பினர்கள், திமுக உறுப்பினர்கள் அவையில் இருக்கார்கள். ஜானகி அம்மையாருடைய அணியைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். PH பாண்டியன் இருக்கிறார். சிவராமன் முன்னாடி போய் உட்கார்ந்தாரே அவரெல்லாம் இல்லை. அந்த 60 பேரும் இல்லை. ஜெயலலிதா அணியில் இருக்கிற 33 பேரும் இல்லை. இதுக்கிடையில் சட்டமன்ற வாக்கெடுப்பு நடக்குது. நம்பிக்கை தீர்மானம் கோரும் வாக்கெடுப்பு நடக்குது. 12 திமுக உறுப்பினர்கள் எதிர்த்து வாக்களிக்கிறார்கள். இதற்கு முன்பாகவே ஜானகி அம்மையாருடைய வேண்டுகோளை ஏற்று ராகவானந்தம், ராஜாராம் இவர்களெல்லாம் கலைஞருடைய கோபாலபுரம் இல்லத்திற்கு சென்று ஆதரவு கேட்கிறார்கள். சார், அது உண்மைதானே சார்? உண்மை கேட்குறாங்க. அதற்கப்புறம் அது சரியாக வரலை. அவர் ஏற்கனவே ஆதரவு தர முடியாதுன்னு சொல்லிட்டார். இந்த அரசை நாங்கள் காப்பாற்ற போகிறதில்லைன்னு சொல்லிட்டார். அப்படி இருக்கும் பொழுது இவங்க போய் கடைசியாக ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலான்ட்டு ராகவானந்தம் பொதுச் செயலாளராக இருந்தவர் அதிமுகவில், அவரே போகிறார், கேட்குறாரு, நடக்கலை. அதுக்கப்புறம் இறுதியாக சரி ஒருவேளை நாமே பேசினா அவர் ஒத்துக்குவாரோன்ட்டு ஃபோன் பண்ணி ஆரம்பிப்பனும் ஜானகி அம்மையாரும் கலைஞரோட பேசுகிறாங்க. எந்த இயக்கத்தை தன்னுடைய கணவர் யாரை எதிர்த்தும் எந்த இயக்கத்தை எதிர்த்தும் அவர் தொடங்கினாரோ அந்த இயக்கத்தினுடைய ஆதரவோட ஜெயலலிதாவை வீழ்த்தி தாங்கள் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு வந்துருச்சு. இந்த அளவுக்கு ஜெயலலிதா பேசிட்டாங்க சார். அவங்க மரணத்தை சந்தேகமெல்லாம் எழுப்பினதாக நம்ம படிக்கிறோம். அதுவும் இல்லை, அதுக்கு அப்படி அவர்கள் பேசலைன்னா கூட அவர்கள் ஜெயலலிதாவோட ஆதரவோடு இருந்திருக்க மாட்டாங்க. அவர்களுக்கு கலைஞர் கருணாநிதி எந்த அளவுக்கு அவர்களுக்கு எதிர்ப்பு உணர்வு இருந்துச்சோ அதை விட கூடுதலாக ஜெயலலிதா மீது அவர்களுக்கு எதிர்ப்பு உணர்வு தொடக்கத்தில் இருந்தே இருந்துச்சு. அதனால் பரவாயில்ல, எதிரியோட எதிரி அப்படின்ற மாதிரி நினச்சி அவர்கள் போய் கேட்குறாங்க. அவர் முடியாதுன்னு சொல்கிறார். அப்போது அதை நியாயப்படுத்துறதுக்காக ஆரம்பிரப்பன் சொல்கிறாரு, ஆபத்துக்கு தோஷம் இல்லை, ஆபத்துக்கு பாவம் இல்லை என்று சொல்லுகிறார். இப்போது இறுதியாக நடக்கிற இந்த வாக்கெடுப்பில், அதாவது ஜெயலலிதா அணியினர் இல்லை, காங்கிரஸ்
இல்லை. அப்படி வெறும் இவர்களுக்கு வேண்டியவர்களை வைத்து நடக்கிற இந்த வாக்கெடுப்பில் இவர்கள் 97 வாக்குகள் வாங்கி இந்த அவையில் அவர்கள் வெற்றி பெற்றுவிட்டார்கள் அப்படின்ட்டு இவர் அறிவிச்சிட்டார். அன்னைக்கு மாலை அது வந்து ஒரு ஃபேக் டேட்டா தான். ஆமாம், அன்னைக்கு மாலையிலேயே இது வந்து ஒரு பெரிய களங்கம் ஜனநாயகத்திற்குன்னு சொல்லிட்டு ராஜீவ்காந்தி பிரதமர் சொல்லுகிறார். அன்னைக்கே ஆளுநர் ஆட்சி பிரகடனப்படுத்தப்படுகிறது. ஸோ இப்போ ஆட்சி இல்லை. ஆட்சி இல்லாத 2 ஆண்டுகள் கவர்னருடைய ஆட்சி தமிழகத்தில் நடக்குது. 89 தேர்தல் வருகிறது. இந்த 89 தேர்தலில் திமுக நிறைய இடங்களில் நிற்கும். பெரிய அது ஏன்னா அதிமுக தன்னுடைய பிரதான எதிரி பிரிஞ்சிருக்கிறதுனால இது திருப்பி ஒரு 4 முனை போட்டியாக மாறுகிறது. காங்கிரஸில் இருப்பவர்கள் அதிமுக 2 அணி, திமுக 1 அணி, காங்கிரஸ் ஒரு அணி. காங்கிரஸுடைய முதல்வர் வேட்பாளர் வந்து கருப்பையா மூப்பனார். ஏறக்குறைய 13 முறை ராஜீவ்காந்தி தமிழகத்திற்கு வந்து அவர் பிரச்சாரம் செய்கிறார். இருண்ட காலம், பின்னோக்கி போயிடுச்சு தமிழகம் இந்த திராவிட கட்சிகளுடைய ஆட்சியில். அதனால் நீங்கள் காங்கிரஸுக்கு திருப்பி காமராஜர் ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு தரணும் அப்படின்ற மாதிரி பிரச்சாரமெல்லாம் செய்கிறாங்க. பி. சிதம்பரம் சொல்கிறார், திமுக என்பது ஒரு நச்சு மரம். கலைஞர் கருணாநிதி ஆட்சி, அண்ணாவினுடைய ஆட்சி, பின்னாடி வந்த இந்த 2 ஆட்சியும் வந்து இருண்ட காலம், தமிழகத்தினுடைய இருண்ட காலம், இந்த திராவிட இயக்கங்களுடைய ஆட்சி என்றெல்லாம் அவர் சொல்லுகிறார். மூப்பனார் காங்கிரஸ் எப்படி அப்படி ஒரு எண்ணத்துக்கு வந்தார்கள்னு தெரியல. அவங்களுடைய நிலை என்னென்னா 2 ஒன்றுபட்ட அதிமுகவோடு தான் கூட்டே தவிர இப்படி பிரிஞ்சிருக்கிற அதிமுகவோட கூட்டு இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்படி இந்த 4 முனை போட்டியில் தங்களுக்கு ஒரு இடம் இருப்பதாக, தங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருப்பதாக அவர்கள் கணிக்கிறார்கள். ஆனால் இந்த 4 முனை போட்டியில் அவர்கள் மிக எளிதாக வெற்றி கனியை கலைஞரிடம் தந்து விட்டார்கள். அதான் உண்மை. இப்போ இந்த இடத்துல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர் என்ன முடிவு எடுத்தாருங்க சார்? அவர் வந்து அண்ணனுடைய மனைவி அன்னிக்கு, அவங்களுடைய அண்ணனுடைய விதவைக்கு நாம் உறுதுணையாக இருக்கணும்னு சொல்லிட்டு தமிழக முன்னேற்ற முன்னணின்னு ஒன்று தொடங்கி 49 இடங்களில் அவர் நிற்கிறார். ஆண்டிப்பட்டி தொகுதியிலேயே ஜானகி அம்மையார் நிற்கிறார். ஜானகி அம்மையார் 3ஆவதாக தான் வரார். முதல்ல வந்து ராமர்னு சொல்லிட்டு ஒரு கேண்டிடேட்டை போடுறதா இருந்தாங்க டிஎம்கேல. ராமர்னு பேர் இருந்தால் சரியாக இருக்காது, நம்ம ராமச்சந்திரனை நினைவுபடுத்துகிற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு நான் வேற ஒரு கேண்டிடேட்டை ஆசையன் அப்படின்னு ஒரு கேண்டிடேட்டை போடுறாங்க டிஎம்கேலேருந்து. இது கலைஞர் பின்னாடி சொன்னது. 2வது இடத்துக்கு வர்றது ஜெயலலிதாவுடைய வேட்பாளர். 3வது இடத்துக்கு தள்ளப்படுகிறார் ஜானகி ராமச்சந்திரன். அவரை மக்கள் எம்ஜிஆரோடு பெரிதும் இணைத்து பார்க்கவில்லை. அதுதான் நடக்குது. அதே மாதிரி திருவையாறில் தன்னுடைய சமூகத்தினர் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் சிவாஜி கணேசனே போட்டி போடுகிறார். சிவாஜி கணேசனும் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கிறார், தோல்வி அடைகிறார். 49 பேரில் ஒருவர் கூட வெற்றி பெறவில்லை. ஜானகி அணியில் 2 பேர் தான் வெற்றி பெற்றார்கள். ஒருவர் வானளவிய அதிகாரம் கொண்ட PH பாண்டியன், இன்னொருவர் தாமரைக்கனி, ஸ்ரீவில்லிபுத்தூர் நினைக்கிறேன், அவருடைய சொந்த செல்வாக்கு. 2 பேருமே சொந்த செல்வாக்காலும் சொந்த ஒரு நல்ல பேர் 2 பேருக்குமே. இவர்கள் 2 பேரும் வெற்றி பெற்று வருகிறார்கள். இப்போது கிட்டத்தட்ட ஒரு 9% வாக்குகளோ என்னமோ ஜானகி அணி வாங்குது. கிட்டத்தட்ட 22% என்னமோ ஜெயலலிதா அணி வாங்குகிறார்கள். திமுக அஃப்கோர்ஸ் 34க்கு மேலே வாங்கி அவர்கள் ஆட்சியை பிடித்து விடுகிறார்கள். அந்த ஆட்சி ரொம்ப நாள் நீடிக்கலை. இப்போது பல இந்த தேர்தல் வாக்குறுதிகளாக வந்து பல வாக்குறுதிகளை தராங்க. காங்கிரஸ் வந்து முழு மதுவிலக்கு என்பதை வாக்குறுதியாக வைக்கிறது. அப்புறம் காங்கிரஸ்க்கு நீங்கள் ஆட்சி கட்டில் அமர்த்தினீங்கன்னா நிறைய வளர்ச்சி திட்டங்கள் வரும். இங்கே வந்து மறைமலை நகரில் பெரிய காங்கிரஸ் மாநாடு நடக்குது. இங்கேருந்து ட்ரெயின்லேயே அந்த இடத்துக்கு சபர்பன் ட்ரெயின்லேயே போகிறார் ராஜீவ்காந்தி. மக்களை எல்லாம் பார்த்து ஒவ்வொரு ரயில் நிறுத்தங்கள்லேயும் நிறுத்தி அவர்களை பார்த்து அவர்களை கையசைத்து ஒரு பெரிய மாநாடாக இங்கே நடக்குது. அவர்களுக்கு பெரிய எதிரியாக அவங்களோட கூட இருந்த VP சிங் அவர் வெளியே வந்துட்டு ராஜீவ்காந்தியை, அதற்கு முன்பாக திருவாளர் தூய்மை என்று போற்றப்பட்ட ராஜீவ்காந்தி அப்படிப்பட்டவர் அல்ல, அவர் மிஸ்டர் அன்க்ளீன் என்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறார். அப்போ தான் போப்பர்ஸ் வருது. ஆமாம். அப்போது இவர் நம்ம இங்கே மறைமலை நகரில் பேசக்கூடிய அங்கே அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தீர்மானம், அவர் வந்து ஒரு போலி திருத்தூதர், ஃபால்ஸ் ப்ராஃபட் ஆஃப் அன்ட்ரூத் என்ற வாசகத்தை வைத்து அவர் எதிர்த்து ஒரு தீர்மானம் இவங்க நிறைவேற்றுறாங்க. ப்ராஃபட் ஆஃப் அன்ட்ரூத்னா பொய்களுடைய திருத்தூதர் அவர்.
அப்படின்ட்டு அவரை விபி சிங்கை இவங்க சொல்கிறாங்க. இங்கே வந்து அவர்களுக்கு எப்படியோ தாங்க ஏதோ ஒரு பெரிய சக்தியாக ஆட்சிக்கு வந்துட முடியுன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வந்து நிற்கிறார்கள். பட் இந்த 4 முனை போட்டியில் எப்போவுமே உங்களுக்கு 4 முனை போட்டி, ஒன்றுபட்ட அதிமுக இருந்து 4 முனை போட்டியாக இருந்துருந்துச்சு. எல்லாரும் தனித்தனியாக பெரிய கூட்டணி தோழமை கட்சிகள் இல்லாத நிற்கிறாங்க அப்படின்னா அப்போது அதிமுக தான் பெரிய கட்சி. அது இல்லாத பட்சத்தில் திமுக தான் அடுத்த பெரிய கட்சி. அதனால் அவர்கள் எளிதாக வென்று வருகிறார்கள். அந்த ஆட்சி வந்து 2 ஆண்டுகள் தான் நீடிக்கும். அப்போ பல தேர்தல் வாக்குறுதிகள் தராங்க. பூர்ண மதுவிலக்குன்னு நான் சொன்னேன். அப்புறம் இவங்க வந்து டிஎம்கே தரப்பிலிருந்து ஜானகி தரப்பிலிருந்து 1 கிலோ அரிசி 1 ரூபாய்க்கு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற குடும்பங்களுக்கு தரப்படும் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க. திமுக சார்பாக நிறைய வாக்குறுதிகள் அந்த நேரத்தில் வழங்கப்படுது. அதில் தான் வந்து நிலமற்ற புறநகர், அதாவது பஞ்சம நிலங்கள் எல்லாம் பகிர்ந்து, பஞ்சம நிலங்கள் அது வந்து 2006 அப்படி இல்லை, ரூரல் ஊராட்சி அவர்கள் நிலமற்ற வறியவர்களுக்கு 5 சென்ட் நிலம் தரப்படும். அப்புறம் 8வது படித்த குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு 5000 ரூபாய் உதவித்தொகை தரப்படும். இப்படியெல்லாம் கவர்ச்சிகரமாக சில நல்ல திட்டங்கள்லாம் இருந்துச்சு. ஆனால் அது 4 முனை போட்டின்றதுனால திமுக வேகமாக வெற்றி பெற்றுடுச்சு. உடனே அதுக்கு விமர்சகர்கள் சொன்னாங்க, இந்த மாதிரி ஒன்றுபட்ட அதிமுகவாக இருந்திருந்தால் திமுக ஆட்சிக்கு வந்திருக்காதுன்ட்டு, அல்லது திமுக ஜெயலலிதா அணியே காங்கிரஸோடு சேர்ந்துருந்தா இவங்க ஆட்சிக்கு வந்திருக்க மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லும்பொழுது அவர் சொன்னார், நாங்கள் அப்போ ஜானகி அணியோட கூட்டு சேர்ந்துருப்போம், எப்படி ஆட்சிக்கு வந்திருப்போம் அப்படின்னு. இப்போ இந்த காலகட்டத்தில் இப்போது இன்றைக்கி ஒரு சொல் வந்து ரொம்ப பிரபலம், டபுள் இன்ஜின் சர்க்கார்னு. கிட்டத்தட்ட கலைஞருக்கு 89 அது வாய்த்தது. அப்போது விபி சிங் ஒரு பிரைம். அந்த காலகட்டத்தில் மத்திய அமைச்சரவையில் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நன்மை விளைந்ததா? அந்த கால ஆட்சி முறை எப்படி இருந்தது? அது ரொம்ப குறுகிய கால ஆட்சி. அந்த ஆட்சியில் வந்துட்டு அவர் ரொம்ப நாளைக்கு பிறகு அவர் மீண்டும் ஆட்சிக்கு வரார். அவருடைய 13 ஆண்டு கால இடைவெளி, வனவாசம், ஆமாம், அது முடிந்து அவர் திருப்பி ஆட்சிக்கு வரார். அது ஒரு நல்ல ஆட்சியை தான் தர முயற்சி பண்ணுறாரு. அவருக்கு என்ன பெரிய துன்பம் வருதுன்னா, விடுதலை புலிகளுடைய நடமாட்டமும் அவர்களுடைய செய்கைகளும் இங்கே அதிகமாக நடக்குது. அது நடக்க அவருக்கு பெரிய துன்பம் வருது. ஆனால் அதனால தான் அவருடைய ஆட்சி கவிழ்ந்துருது பின்னால். ஆனால் கரையோர பகுதிகளில் தமிழக எல்லைப்படைக்கும் தமிழக காவல் படைக்கும் எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாத அளவிற்கு விடுதலை புலிகள் நினைத்த போதெல்லாம் வேதாரண்யம் கரைக்கு வந்ததாகவும் போனதாகவும் இங்கிருந்து அவர்கள் பல உதவிகளை பெற்றுக்கொண்டதாகவும் எல்லாம் வந்து அந்த காலத்தில் பல செய்திகள் உண்டு. அதில் ஓரளவுக்காவது உண்மை இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். பின்னால் ராஜீவ்காந்தி இருந்த பிறகு கொல்லப்பட்ட பிறகு அங்கே வேதாரண்யம் பகுதியில் தான் நிறைய எடுத்தாங்க, பொருட்கள் கனெக்டிவிட்டியெலாம் எடுத்தாங்க. அதெல்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 முக்கியமான தகவல்கள், அதாவது தேசிய முன்னணின்னு ஒன்று அமைஞ்சிருந்துச்சு அந்த நேரத்தில். அந்த தேசிய முன்னணியினுடைய ஒரு அங்கம் 6 கட்சிகள் சேர்ந்து தேசிய முன்னணியாக மாறிச்சு. அதாவது இன்றைக்கி இருக்கிற தெலுங்கு தேசம், இன்றைக்கி இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம், லோக்தல் அப்படின்ட்டு சரண் சிங்கோடைய எஞ்சியிருந்த கட்சி, அதுக்கப்புறம் வந்து சோஷலிஸ்ட் எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கட்சி, சோஷலிஸ்ட் கட்சி, அதுக்கப்புறம் இன்னும் 2 ஜன்மோர்ச்சா என்பது வந்து விபி சிங் தொடங்கிய ஒரு இயக்கம். அவர் காங்கிரஸ்லேருந்து வெளியே வந்து அந்த இயக்கத்தை தொடங்குகிறார். அதுக்கப்புறம் ஜனதா, இது வந்து பழைய ஜனதாவினுடைய எஞ்சி இருந்தது. இவர்களெல்லாம் அந்த 6 பேரும் சேர்ந்து இவர்கள் நேஷ்னல் ஃப்ரண்ட் என்று தேசிய முன்னணின்னு ஒன்று அமைக்கிறாங்க. அதனுடைய தொடக்க விழா அந்த தேர்தலுக்கு முன்பாக இங்கே தான் சென்னை கடற்கரை துறைமுகத்தில் தான் அங்கே தான் பெரிய மேடை அமைத்து நான் அந்த சந்திப்புக்கெல்லாம் போயிருக்கேன். அப்போது அசாம் கண பரிஷத் அவங்க இன்னொரு கூட்டணி, அசாம்லேருந்து வந்த அவர்களும் அந்த கூட்டணியில் சேர்ந்து இது முதல் முறையாக காங்கிரஸுக்கு எதிர்ப்பாக ஒரு ஜனசங்கம் சார்ந்த ஒரு அமைப்பு இல்லாத, வலதுசாரி தத்துவமான ஒரு அமைப்பு இல்லாமல் இடதுசாரிகளோடும் மத்தியம கட்சிகளோடும், சென்ட்ரிஸ்ட் பார்ட்டிஸ் அவர்களோடும் சேர்ந்து ஒரு எதிர்ப்பணியை உருவாக்கி இருக்கிறார் விபி சிங். அதனுடைய தலைவராக அவர் வருகிறார். அங்கே நம்ம போக வேண்டாம், அவர் ஆட்சிக்கு அங்கே அந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர் ஆட்சிக்கு வருகிறார். அவரோட கலைஞர் கருணாநிதியோட பல பிரதமர்களோடு கலைஞர் கருணாநிதிக்கு ஒரு நெருக்கமும் நட்பும் தோழமையும் உறவும் இருந்துச்சு. அதில் மிக மிக அந்த குறுகிய காலத்தில் அவர்கள் இருவரும் மனம் விட்டு மனம் ஒருமித்து மிக நெருக்கம் காட்டிய ஒரு பிரதமர் கலைஞரிடத்தில் அப்படின்னா அது விபி சிங். அவருக்கு வந்து அங்கே இருந்த சிக்கல்களில்
தமிழகம் வந்து ஒரு இளைப்பாறுகிற சோலை மாதிரி இருந்துச்சு. கலைஞருக்கு ஒரு பிரதமர் தன் மீது இவ்வளவு அன்பு காட்டுகிறாரு என்பதில் அவருக்கு ஒரு பெரிய மட்டற்ற மகிழ்ச்சி. அதுக்காக தேசிய முன்னணியில் முதல்ல மும்மொழி கொள்கைன்னு சொன்னவங்க 71 அம்ச திட்டம் ஒன்றை அறிவித்தார்கள். இவர்கள் கேட்டுக்கொண்டதற்காக அந்த மும்மொழி கொள்கையை விட்டுட்டு அதை பற்றி பேசவே இல்லை. அது திமுகவுக்கு அவர்கள் காட்டிய ஒரு சலுகை. அதே மாதிரி மாநில சுயாட்சி அல்லது அதிகார பகிர்வு என்பதை பற்றி தொடக்கத்திலிருந்து புதிதாக நாங்கள் மீண்டும் ஆராய்வோம் என்றும் அவர் சொன்னார். அதனுடைய வடிவமாகத்தான் 2-3 சில நல்ல செய்திகள் நடந்தது. முதல்ல வந்து தேசிய ஒருமைப்பாட்டு குழு, நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில், அதனுடைய கூட்டம் எப்போ டெல்லியில் தான் நடக்கும். கலைஞர் கருணாநிதி அவரை வேண்டிக்கிட்டார், சென்னையில் நான் வந்ததை நான் ஹோஸ்ட் பண்ணுறேன், நான் அதை நடத்துகிறேன், நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க. இங்கே நடந்துச்சு முதல் முறையாக. டெல்லிக்கு அப்பாற்பட்டு ஒரு இடத்தில் முதன்முறையாக தேசிய ஒருமைப்பாட்டு குழு கூடுகிறது. எல்லா முதல்வர்களும் இருக்கக்கூடிய ஒரு கவுன்சில் அது இங்கே நடந்துச்சு. அதே மாதிரி இன்டர்ஸ்டேட் கவுன்சில், அது வந்து பல அதாவது ராஜமன்னார் அறிக்கையில் இருக்குது, அதை அமைக்கணும் அப்படின்ட்டு. அது என்ன மாதிரி ஒரு அமைப்பு அப்படின்னா, பிரதமர் இருப்பார், எல்லா மாநில முதல்வர்களும் இருப்பாங்க, அதில் அங்கம் வகிப்பார்கள். சில முக்கியமான மத்திய அமைச்சர்கள் இருப்பார்கள், உள்துறை அமைச்சர் அந்த மாதிரி இருப்பார்கள். அங்கே தேசிய அளவில் வரக்கூடிய சிக்கல்களை தீர்த்துக்கூடிய ஒரு அமைப்பாக அது இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ தமிழகம் தொடர்பாக ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு சிக்கல் இருக்குன்னா அந்த இடத்துல விவாதித்து அதற்கு ஒரு தீர்வு காண முடியுமா அப்படின்றது இன்டர்ஸ்டேட் கவுன்சில்னு பேர். மாநிலங்களுக்கு இடையேயான ஒரு குழு. கிருஷ்ணா குழு கூட ஒன்று போட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார். இருக்கலாம். இந்த குழுவை அது பல பரிந்துரைகளில் இருந்துச்சு. அதை தேசிய அந்த 71 அம்ச திட்டத்திலையும் அவர்கள் நாங்கள் வந்தோம்னா அதை பண்ணுவோன்னு சொன்னாங்க. அதை அமைச்சர் அது கொஞ்ச நாள் சந்திக்கவும் செஞ்சது. அது ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருந்தது. பல முதல்வர்கள் ஒரே இடத்துல வர்றது, அதுக்கப்புறம் சந்திக்கிறது, பிரதமரோடு கலந்து பேசுறது, அவர்களுக்கு வேண்டிய பேசி சமரசம் செய்து கொள்வது, இதற்கான அது வந்து இந்த ஆட்சி வந்த பிறகும், அப்புறம் அவருடைய ஆட்சி போன பிறகும் கூட அதிக அளவுக்கு ஆண்டாண்டு கூட சந்திப்பது நின்று போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு கடைசியாக 2000 இவர்கள் வந்த பிறகு ஒரு முறை சந்திச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பெரிய அளவில் அது சந்திக்கலை. ஆனால் பெரிய வெற்றின்னு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, இவர்கள் பெரிய வெற்றியாக இவர்களுடைய பங்களிப்பை காரணம் காட்டுறாங்க. ஓரளவுக்கு இவர்களுடைய பங்களிப்பு அதற்கு முக்கியமானது. மண்டல் கமிஷன் அதனுடைய அமலாக்கம் அவர் வந்து அதை பண்ணார். அதுக்கு முன்னாடியே வந்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அது அமலாக்கத்துக்கு வந்த பிறகு அதற்கு அவருக்கு பாராட்டு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றி இதெல்லாம் வந்து இவர்கள் பண்ணாங்க. அதனால் அது ரொம்ப ஒரு குறுகிய கால ஒரு 11 மாதம் தான் அவர் ஆட்சியில் இருந்தார். ஆனால் அந்த ஆட்சியில் ஒரு பெரிய நல்லுறவு சென்னைக்கும் டெல்லிக்கும் இருந்ததை நாம் கண்டோம். அவர் இறங்கின பிறகு சந்திரசேகர் வருகிறார். சந்திரசேகர் ஒரு தொடக்கத்தில் ஒரு நடுநிலையாளராக இருந்தார். ஆனால் அவர் இந்த விடுதலை புலிகள் பற்றி ராஜீவ்காந்தி எழுப்பிய விடுதலை புலிகளுடைய நடமாட்டம் தமிழக கடலோர பகுதிகளில் அதிகமாகிடுச்சு, அது ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இருக்குது தமிழகம் அப்படின்லாம் சொன்ன உடனே அவர் என்ன சொன்னார், உல்ஃபா தீவிரவாதிகள், யுனைடெட் லிபரேஷன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ்ஸாமினுடைய தீவிரவாதிகள் இங்கே முகாம் அமைத்திருக்கிறார்கள், விடுதலை புலிகளும் இங்கே முகாம் அமைத்திருக்கிறார்கள் அப்படின்லாம் சொல்லி பேச ஆரம்பித்து இந்த அரசை அவர் கலைத்து விடுகிறார். சரி, இப்படி மத்திய அரசினுடைய சூழல்கள் இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இங்கே மாநில அரசியல் இப்போ ஜெயலலிதா அவர்கள் முக்கியத்துவம் அடுத்தடுத்து பெறுகிறார். அந்த காலத்தில் ஜானகி அம்மா நமக்கு அரசியல் வேண்டாம் அப்படின்னு எப்போ முடிவெடுக்கிறாங்க. அதே போல் திரு சிவாஜி கணேசன் அவர் அரசியலில் வந்து ஒரு தீவிர அரசியலிருந்து அவர் எப்போது விலகுகிறார்? இல்லை, அவர் சிவாஜி கணேசன் தீவிர அரசியலிருந்தெல்லாம் விலகலை. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த தமிழக முன்னேற்ற முன்னணியை அந்த கடையை கொண்டு போய் ஜன்மோர்ச்சா விபி சிங்கினுடைய ஜனதா கட்சியோடு இணைத்து விடுகிறார். இணைத்து விட்டு அந்த கட்சியினுடைய தமிழகத்தினுடைய தலைவராக அவர் வலம் வருகிறார். அதிலும் அவர் தோல்வி அடைகிறார். பின்பு அதுக்கப்புறம் தான் ரொம்ப நாளைக்கு பிறகு தான் நமக்கு அரசியல் தெரியல, அண்ணனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நமக்கு தெரியலன்ற மாதிரி அவருக்கு புரிஞ்சு அவரை வெளியே வரார். ஜானகி அம்மையார் வந்து ரொம்ப சோர்ந்து போயிடுறாங்க. அவங்க பின்னாடி மக்கள் இல்லை, அவங்களே தோற்று போகிறாங்க. சிவாஜி கணேசன் அவரே தோற்று போகிறார். அதனால் அவங்க 2 பேருமே வந்து சலிப்பு வந்துடுது. நிறைய கட்சியில் இருக்க பல முன்னணி தலைவர்கள் 2 பக்கமும் பேசி 2 பெண் தலைவர்கள் மத்தியிலையும் ஒரு சமரசத்தை ஏற்படுத்தி இந்த இயக்கத்தை புரட்சி தலைவர் தொடங்கிய இந்த இயக்கம் காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு வாதத்தை முன் வச்சு அவர்களுக்குள் என்ன மாதிரியெல்லாம் பிணக்குகள் இருந்துச்சோ அதெல்லாம் நமக்கு அது சரியாக தெரியாது.
அதையெல்லாம் தீர்த்து வைத்து அந்த கட்சி ஒன்றாகிறது. அந்த ஒன்றாவது முறைப்படி நிகழ்ச்சியாக நடந்ததுதான் சார்? ஆமாம், இல்லை, அது தேர்தல் கமிஷனில் தேர்தல் ஆணையத்திடம் அவர்கள் ஒன்றாகின அந்த படிவங்கள் அதெல்லாம் கொடுத்து அவங்க ஒன்றான அந்த அறிவிப்பு வந்த அடுத்த நாளே அவர்களுக்கு இரட்டை இலை சின்னம் திருப்பி மீண்டும் கிடைச்சது. அதெல்லாம் நடந்துச்சு. ஆனால் இணைப்பு விழா அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை. அவர்கள் அரசியல் துறவரம் பூண்டு விட்டார்கள் ஜானகி. இப்போ இந்த இடத்தில் அவர்களுக்கு ஜெயலலிதா அவர்களுக்கு இரட்டை இலை சின்னம் பெறுவதற்கும் இந்த ஒருங்கிணைப்புக்கும் முக்கியமாக முன்னில் நின்ற தலைவர்கள் யார் யார்? எல்லாருமே 2 தரப்புலையுமே வந்துட்டு அவர்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதாவது நாம் பிளவுபட்டிருந்தோம்னா திமுகவுக்கு ஒரு வாழ்வு வந்துடும், அப்போ திமுகவை நம்ம வந்து வீழ்த்தணும் அப்படின்னா நம்ம சேர்ந்துருக்கணும் அப்படின்ற எண்ணம் எல்லா அந்த அரித்மேட்டிக் கணக்கு மட்டும் வச்சு முடிவுக்கு வராங்களா, இல்லை இது எமோஷனலாக நமக்கு? ரெண்டுமே தான். இது வந்து இந்த இயக்கம் வந்து திமுகவை எதிர்த்து நாம் தொடங்கின இயக்கம், தலைவர் தொடங்கின இயக்கம். இந்த இயக்கம் தொடர்ந்து அரசியல் களத்தில் இருக்கணும் அப்படின்னா இணைஞ்சிருந்தால் தான் இருக்க முடியும். அப்போ தான் திமுகவை நாம் எதிர்த்து போராட முடியும். அப்புறம் இணைஞ்சிருந்தால் தான் நம்முடைய காங்கிரஸ் கட்சியோடவே நமக்கு உறவு இருக்க முடியும். காங்கிரஸே நம்மளை எதிர்த்து அரசியல் பண்ணுற அளவுக்குலாம் இருக்குது. அதனால் நம்ம இணையலாம். ஜானகி அம்மையாருக்கு வயதாகிடுது, அவர்கள் வந்து சலித்து போய்விட்டார்கள், அவர்களுக்கு ஒரு பெரிய ஆதரவு தளமும் விரக்தி வந்துருச்சு. அதனால் அவர்கள் சரி இது வேண்டாம் அப்படின்ட்டு அப்புறம் கொஞ்ச நாள் அவங்க மறைஞ்சிடுறாங்க. அதுக்கு பிறகு அப்புறம் முழுமையாக இவர்கள் நாடாளுமன்ற மேலவை பதவியிலிருந்து விலகிட்டு இவர்களுக்கு 27 இடங்கள் கிடைக்குது இந்த சட்டமன்றத்தில். கோடிநாயக்கனூரில் அவர்களே தேர்ந்து. ஆமாம், இந்த 27 இடங்களும் முதல் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக ஒரு பெண் வருவது தமிழகத்தில் முதன்முறையாக நடப்பதும் ஜெயலலிதா தலைமையில் தான் நடக்குது. அதுக்கப்புறம் 26 இடங்கள் காங்கிரஸ் வெல்கிறது. அதனால் பிரதான எதிர்க்கட்சி தலைவியாக இவங்க தான் வராங்க. யார்? ஜெயலலிதா வராங்க. அதற்கப்புறம் சட்டமன்றத்தில் அந்த 2 ஆண்டுகளில் ஒரு சில சம்பவங்கள் நடக்குது. அதை வந்து நம்ம அடுத்த 91 பதிவப்போ பார்க்கலாம். அதில் அதெல்லாமே ஒரு காரணம். 91 கட்சி 2 ஒன்றாயிடுது, 2 பிரிவும். அப்புறம் காங்கிரஸோட தோழமை வந்துடுது. 91 ராஜீவ்காந்தியோடைய மரணமும் நடந்துருது. அதனால் திமுக வெல்வது என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறிவிடுகிறது. ஜெயலலிதா முதன்முறையாக ஆட்சிக்கு வருகிறார். மிக்க நன்றி சார். ஒரு குறுகிய கால தேர்தல் வரலாற்று நிகழ்வுகளாக இருந்தாலும் எங்கள் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறீர்கள். இந்த கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். இந்த 1952 தொடர் பதிவுகள், வரலாற்றில் முக்கிய திருப்பங்களை முனைவர் இரா கண்ணன் அவர்கள் நமக்கு தொகுத்து தந்திருக்கிறார். அது தொடர்ந்து நம்மளுடைய அறம் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் பார்த்து கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.